வணக்கமாரி நட்புகளே, சகோதர சகோதரிகளே, இந்த பதிவு முழுக்க முழுக்க எரியிற தீயில் எண்ணெய் எள்ளி ஊற்றுற சுமிக்கு தான் இந்த பதிவு. இது எதுக்கு சொல்கிறேன்னா, அமைதியாக நான் பாட்டுக்கு ஏசி வாங்கி கொடுத்தேன்னா என் குடும்பத்துக்காக, என் பேரனுக்காகவும், என் பிள்ளைகளுக்காகவும் நான் வாங்கி கொடுக்குறதுங்கிறது என்னுடைய கடமை. நான் அதை செய்கிறேன். வேணும்னே இவன் உட்காந்துக்கிட்டு சுமி லைவில், இப்போ நான் ஏசி வாங்கிட்டேன், அடுத்து ஃப்ரிட்ஜ் வாங்க போகிறேன், அடுத்து வாஷிங் மிஷின் வாங்க போகிறேன், இப்படியே ஒன்று ஒன்றா வாங்கி நான் என் குடும்பத்துக்கு நான் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கிற போகிறேன், அவர் எதுக்கு மொத்த காசையும் அங்கேயே கொடுக்குறாரு, இனிமேல் ஆட்டத்தப்பார் அப்படின்னு சொல்லி வேணும்னே லைவில் சூர்யாவை உசுப்பேற்றி விடுறா சுமி. இதுக்கு காரணம் என்னங்கிறதே நான் சொல்லிடுறேன். ஏன்னா இப்போ நாங்கள் ரெண்டு பேருமே வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கோம். மசாலா வியாபாரத்துக்கு போய் அது கிளிக் ஆகி அதில் நல்ல வருமானம் வர ஆரம்பிச்சிருச்சு. நிறையா பிள்ளைய ஆர்டர் கொடுக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. இதையும் பார்த்தா இந்த சுமிங்கிறவ அதே மாதிரி மாதம் யூடியூப்பில் வர்ற காசையும் கொடுக்குறானே, இது போக நகை நட்டாக வாங்கி போடுறானே, இவனை எப்படி தடுக்கிறது, இவங்க ரெண்டு பேருக்குள்ளே எப்படி நம்ம பிரிவை உண்டு பண்ணுறது அப்படின்னு சொல்லி திட்டம் போட்டு இந்த பிளான் போட்டு தான் இவன் உட்காந்துக்கிட்டு லைவில் ஒன்று ஒன்றா பேசி. இப்போ சூர்யாவனை என்ன சொல்லியிருக்கேன்னா, யார் லைவையும் பார்க்காத, இந்த செட்டப் கிளவி லைவோ, மூக்குப்பொடி லைவோ, இல்லை என் தங்கச்சி லைவோ, இல்லை மன்னார் லைவு, யார் லைவையும் நீ பார்க்க வேணாம். நீ பாட்டுக்கு உட்காந்து நீ என்ன உனக்கு நம்ம வீடியோ போடுறோமா, ஃபேஸ்புக் வீடியோ, யூடியூப் வீடியோ, இதை போட்டுட்டு சாப்பாடு வீடியோ, இதை போட்டுட்டு நம்ம பொழப்ப நம்ம பார்த்துட்டு போவோம். இந்த நேற்று பாருங்கள், காலையில் வீடியோ நான் தான் உட்காந்து பேசினேன். நேற்று 3 நாளாக சண்டை ஓடுது, ஏசி சண்டை. காலையில் வீடியோ நான் தான் போட்டேன். மத்தியானம் நேற்று சாப்பாடு வீடியோ போடலை. அதே மாதிரி நேற்று லைவ் போடலை, முந்தானாலும் லைவ் போடலை. 9 மணி லைவு. எல்லோரும் என்கிட்ட கேட்குறாங்க, ஏன் அக்கா லைவுக்கு வரலன்னு சொல்லி என்னையை போட்டு கேட்குறாங்க. பிரச்சனை இதுதான் போய்கிட்டு இருக்குது. இது எதுக்கு தெரியுமா, எங்கள் வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு சுமி போடுற திட்டமிட்ட சதின்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ எங்களுக்குள்ளே சண்டையை மூட்டி விட்டுட்டா. இப்போ இந்த ஏசி வாங்குறதுக்கு நான் இப்போ போவேன், உடனே அதை வீடியோ எடுத்து போட்டு பகுமானம் காட்டுறது, அப்புறம் ஃபிட் பண்ணிவிட்டு இப்போ சூர்யா சொல்கிறது என்னென்னா, இது சுகைலுக்கு தெரியாமல் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறான். ஏன்னா முழுக்க சுமிங்கிறவ சுகைல் கண்ட்ரோலில் இருக்கா. அப்படி இருக்கும்பொழுது நான் ஓட்டு போட சொன்னதுக்கே, நான் கூட்டு போய் ஓட்டு போட சொன்ன சின்னம் வேறு. இவளுக்காக வாக்காளர்கிட்ட எடுத்து கொடுத்து இவளை கூட்டு போய் ஓட்டுச்சாவடி வரைக்கும் விட்டு, நான் சொன்ன சின்னத்தில் போடாமல் அங்கேயே போய் சுகையில் சொன்ன சின்னத்தில் தான் ஓட்டு போட்டிருக்க. அதுவுமே எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டாங்க. ஏண்டா நீ போய் அங்கே போட்டிருக்க, உன் பொண்டாட்டி இந்த சின்னத்துக்கு போட்டிருக்கா, அவள் தான் அப்படி, அவள் தான் இப்படி, அவள் தான் நல்லவ அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் வாய்ஸ் மெசேஜ் போட்டால் அப்போவே எனக்கு லேசாக கிளிக் ஆச்சு. அப்போ சோறு திங்கிறது என்கிட்ட, விசுவாசத்தை காட்டுறது சுகைல்கிட்டையா. இப்போ இவ சொல்கிறதுல ஒரு பாயிண்ட்டு எனக்கு கரெக்டாக புரிஞ்ச பாயிண்ட்டை நான் சொல்லவா. சுகையில் தான் இதை நீ ஏசியை வாங்கு, ஃப்ரிட்ஜு கேளு, வாஷிங் மிஷின் கேளு, ஒன்று ஒன்றா அவன்கிட்ட வாங்கு, நான் உன்னை ஒன்றும் சொல்ல மாட்டேன். அவங்க ரெண்டு பேரும் உனக்கு ஒன்று ஒன்றா வாங்கி கொடுக்க அவங்களுக்குள்ள சண்டை தீ மூட்டி எரியும், பிரச்சனை பெருசாகும், இதை வச்சு இவங்க ரெண்டு பேர் பிரிவாங்க அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு ஐடியா கொடுத்து தான் சுமி இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கா, அவள் காயை நகர்த்திக்கிட்டு இருக்காங்கிறது எனக்கு தோணுது. எனக்கு மாத்திரம் இல்லை, சூர்யா என்கிட்ட சொன்ன விஷயத்தை வச்சு சொல்கிறேன். நான் சொன்னேன், ஏப்பா இது என்னப்பா ஒரு சாதாரண விஷயம், உனக்கு எம்புட்டோ செய்கிறேன், ஒரே ஒரு விஷயம் தானே, ஏசி தானேப்பா, வாங்கி கொடுத்துட்டு நான் அடுத்த விஷயத்துக்கு நான் வந்துடுவேப்பா, வேறு அந்த ஃப்ரிட்ஜெலாம் இருக்குது ஏற்கனவே வீட்டில், அதெல்லாம் நான் வாங்கி கொடுக்க மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் இவ சொல்கிற பாயிண்ட்டு, நீ ஏமாறுற, உன்னை எல்லாம் சேர்ந்து உன்னை ஏமாத்துறாங்க. இவ்வளவு நாளாக நீ ஜெயிலுக்கு போயிருக்க, அப்போ உன்னை மனு பார்க்க வரல, உனக்கு டிபி அட்டாக் ஆனப்போ உன்னை பார்க்க வரல. ஏன் அவ்வளோ தூரம் வேணாம், மதுரையில் நீ இருந்தீல 30 நாள், யாராவது உன்னைய பார்த்தாங்களா, உன் பொண்டாட்டியோ உன் பிள்ளைகளோ உன் சம்மந்தக்காரமாவோ வந்தாங்களா? இல்லை. இன்றைக்கி மாத்திரம் நீ மிக்சி வாங்க போகணும்னா உன் சம்மந்தக்காரமாக கூடவே வருது, அதே மாதிரி ஏசி வாங்க போகணும்னா வருது. ஏன் நல்லது செய்யும்போது மாத்திரம் ஒருத்தவங்க வர்றாங்கன்னா, உனக்கு ஒரு பிரச்சனைங்கும் போது ஒருத்தவங்க வரணும்ல. இதே நாளைக்கு நீ போய் படுத்துக்கிட்டேன்னா உடம்புக்கு முடியாமல், உனக்காக நான் பார்ப்பேன். எத்தனை லட்சம்னாலும் என் நகையை விற்று கூட, என் பணம் நான் சேமித்து வச்சுருக்கிறத கூட கொடுத்து கூட, ஏதோ ஒரு காசை எமர்ஜென்சியாக பிரட்டி உன்னைய காப்பாற்றுவேன். இதே உன் பிள்ளைகளை விடுங்க, பிள்ளைய பார்ப்பானுங்க, இதே உன் சுமிங்கிறவ உன்னைய பார்த்துருவாளா? இப்போ அவளுக்கு நீ இவ்வளோ தூரம் அவள் விஷயத்தில் போய் அக்கறை எடுத்து போய் நான் வாங்கி கொடுக்குறேன், அதை பண்ண போகிறேன், இதை பண்ண போகிறேன்னு சொல்கிறீல்ல. நாளைக்கு நீ படுத்துக்கிட்டா உன்னை படுக்க வச்சு நான் வேடிக்கை பார்க்க மாட்டேன். எத்தனை லட்சம் செலவானாலும் பரவாயில்ல டாக்டர், அவர் உயிரை காப்பாற்றுங்கன்னு சொல்லி, அவர் நல்லா இருக்கணும், அவர் நல்லா இருந்தால் தான் நாங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி சொல்கிற கேரக்டர் தான் நான் அப்படின்னு சொல்லி என்கிட்ட இப்போ இவ்வளோ தூரம் விளக்கமாக எனக்கு புரிய வச்சா. இது நம்மளை பிரிக்கிறதுக்கு உண்டான சதியை சுமி பண்ணிக்கிட்டு இருக்கா. நீ அலாட் ஆகிக்க. இன்றைக்கி ஏசிப்பா, நேற்று உட்காந்து ஃப்ரிட்ஜுங்கிறாளாம், அதுக்கப்புறம் வாஷிங் மிஷின்ங்கிறாளாம், இப்படி தொட்டு ஒன்று ஒன்றா
எதையாவது ஒன்று பண்ண வச்சு உன்னையும் சண்டை மூட்டி விட்டு பிரிக்கிறதுக்கு உண்டான வேலைகளை தான் பார்த்துக்கிட்டு இருக்கா. இதுக்கு வந்து கூட்டுக்களவாணி வந்து சுகையில் தான். 2 பேரும் சேர்ந்து தான் திட்டம் போட்டு பண்ணுறாங்க. ஏன் ஒரு மிக்சி கூட ஒரு 3500 கொடுத்து அவன் வாங்கி தர மாட்டானா? அவ்வளோ தூரம் பேசுகிறான்ல. 2 பேரும் காதல் ரொமான்ஸ் பண்ணுறாங்கல்ல. மிக்சி ஒரு வாரம் 10 நாளாக இல்லாமல் பொடியை தொட்டு இட்லிக்கு வந்து பொடியை தொட்டு தின்னேன்னு சொல்லி உன் பொட்டாட்டி சொல்லும்போது நீ தானே போய் அக்கறையாக வாங்கி கொடுத்த, அவன் ஏன் வாங்கி கொடுக்கல? அப்போ அவனுக்கு தேவை என்ன? அவளுடைய உடம்பும் அவளுடைய பேச்சு அவளுடைய காதல் மட்டுமே தவிர அவன் மேலே அவனுக்கு அக்கறை இல்லை. அதனால தான் உன் காசையும் செலவு பண்ணிக்கிறனும், அதே நேரம் அவனும் குதூகலமாக இருக்கணும்னு சொல்லி அவன் நினைக்கிறான். நீ புரிஞ்சுக்க. அது போக இந்த ஏசி விஷயத்தில் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்க. இது சுகையிலுடைய கண்ட்ரோலில் தான் இவ எல்லாம் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டா. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்பயும் சொல்கிறேன், நீங்கள் வந்து எவ்வளோதான் திட்டம் போட்டு என்னையவும் சூர்யாவையும் பிரிக்கிறதுக்கு சதி பண்ணாலும் இது எதுவுமே நடக்காது. நாங்கள் எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அவள் இப்போ கூட காலையில் எந்திரிச்சு உட்காந்து என்னை அவ்வளோ கேள்வி கேட்டான். இப்போ வந்துருங்க சூடத்தட்டு இந்த வருங்க எடுத்து வச்சுருக்கா. இங்கே வருங்க சூடத்தட்டை பார்த்துக்கிட்டீங்களா? காலையிலேயே சூடத்தட்டை எடுத்து வச்சு சூடத்தட்டை கொட்டி வச்சுருக்கா பாருங்கள், தெரியுதா? சூடத்தையும் கொட்டி வச்சு தீப்பெட்டி இந்த இருக்குது, தீப்பெட்டி இந்த பாருங்கள் கிடக்கு பாருங்கள், இந்த பாருங்க இருக்கா, தீப்பெட்டி இருக்கா பார்த்தீங்களா? எல்லாத்தையும் எடுத்து வச்சு நீ வந்து கடவுள் மேலே சத்தியம் பண்ணிவிட்டு நீ கிளம்பு. நீ இனிமேல் இந்த வீட்டுக்கே வரக்கூடாது. 5 நாளைக்கு ஒருக்கா நீ வந்தால் போதும். வாரத்தில் 5 நாள் நீ அங்கே போய் இரு. ஏசி மாட்டிட்டீல, உனக்கு என்ன அங்கே இருந்தால் வெக்கையாக இருக்குது, நைட் நேரம் தூக்கம் வர மாட்டேங்குது, புழுக்கமாக இருக்குங்கிறதுனால தானே நீ இங்கேயே இருக்கேன்னு சொன்னேன். இப்போ ஏசி போட்டாச்சுல, கிளம்பு. நான் உன்னை தொந்தரவு பண்ணவே மாட்டேன், உனக்கு ஃபோன் பண்ணவும் மாட்டேன். உன்னைய கூப்பிட்டேன்னா என்னை எதை காலில் கிடக்கிற பிஞ்ச செருப்பை கழட்டி என்னை அடின்ட்டான். காலையிலே இந்த அவ்வளவு தூரம் அவளுக்கு வெக்ஸாகி போயிடுச்சு. இதனால் வந்து எதிரிகளுக்கு தான் கொண்டாட்டம். எதிரிகள் வந்து இப்போ சுமியை தூண்டி விட்டு இந்த வேலை பார்க்குறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா இவ்வளவு நாளாக வந்து என் கூட நெருக்கமாகவே இல்லாத சுமி இப்போ அடிக்கடி என்னை சந்திக்கிறான். ஒன்று இவ சொன்னா மாதிரி என் பேரன் வீட்டில் இருக்கான்னு சொல்கிறான். ஆனால் இங்கேருந்து நான் கிளம்பி போனால் இப்போ தாங்க போகிறேன், இந்த ஒரு அரை மணி நேரம் தான் ஆகுது அப்படிங்கிறான். அப்போ வேணும்னே வந்து இவளை வந்து சந்தேக பார்வைக்கு கொண்டுக்கிட்டு போகிறான். இவளே என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டாள், அதை எப்படி நீ வந்து உன் பேரனை பார்க்க போகிறேன்ட்டு போகிற, ஆனால் இது வரைக்கும் நீ போன தடவை பூரா ஒரு தடவை கூட உன் பேரனை நீ பார்க்கவே இல்லை, இவ தான் உட்காந்துருக்கா, நீயும் போகிற. அப்போ தனிமையில் உங்களுக்குள்ளே வந்து நேற்று நைட்டு ஒரு விஷயம் சொல்கிறேன்னு சொன்னேன் தெரியுமா, ஒரு கசமுசா. இதுதான் அந்த சீக்ரெட்டு. அதாவது அப்போ நீங்கள் 2 பேரும் வேறு மாதிரி இவ சொல்கிறத நீங்கள் புரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ தனிமையில் வந்து நீ போயிட்டு வர்ற. நான் சொன்னேன், நான் என்னப்பா போனால் ஒரு 10 நிமிஷம் ஒரு வீடியோ எடுக்கிறேன், அவளுக்கு வேண்டிய ஜாமானை வாங்கி கொடுக்குறேன், 12-12:30 மணிக்கெலாம் நான் கிளம்பிடுறேன், 1 மணிக்கெலாம் இங்கே வீட்டுக்கு வந்துடுறேன். அந்த நேரத்தில் கேப்பில் வந்து நான் என்னப்பா பண்ண முடியும் அப்படிங்கிறேன். என்ன நீ தப்பு பண்ணுன்னு நினச்சா எப்படி வேணாலும் பண்ணுவேன், உன்னைய பற்றி எனக்கு நல்லா தெரியும். ஏன் நீ போகிற அந்த 10 நிமிஷத்தில் எதுவும் நடக்காதுன்னு என்ன நிச்சயம்? அப்போ அவள் வந்து உன்னை பிளாக்மெயில் பண்ணுறாளா? நான் வந்து உன் கூட இருந்துட்டேன், நம்ம 2 பேரும் இல்லைன்னா இதை போய் நான் சூர்யா கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி உன்னை எதுவும் பிளாக்மெயில் எதுவும் பண்ணுறாளா? இல்லை அவளுக்கு பயந்து தான் நீ வந்து இப்போ தான் போன வாரம் மிக்சி வாங்கினேன், இப்போ அடுத்து வந்து ஏசிக்கு போகிற, இப்போ அடுத்து நான் வந்து ஃப்ரிட்ஜு வாங்குவேன், வாஷிங் மிஷின் வாங்குவேன்னு சொல்லி அவள் சவால் விடுறா. முடிஞ்சால் தடுத்து பாருங்கிறா. இதே ஒரு காலத்தில் இதே சூர்யா இங்கே உட்காந்து பேசியிருக்கா, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. முடிஞ்சால் உன் புருஷனை உன் கைக்குள்ளே போகிறதுக்கு உண்டான வழியை பாரு, பார்த்துக்கிறேன்னா நான் சவால் விடுறேன் அப்படின்னு சொல்லி இவ சொன்னான், எனக்கு ஞாபகம் இருக்குது. நான் அப்போ கூட இவளை திட்டுனேன், எப்பா அப்போல்லாம் சொல்லாத, அவளை ஏப்பா உசுப்பேத்தி விடுற வேணாப்பான்னு சொல்லி சொன்னதை இப்போ அவள் அப்படியே அதை வந்து டைவெர்ட் பண்ணி வேறு மாதிரி போகிறான். என் புருஷன்கிட்ட நான் ஏசி வாங்குவேன், வாஷிங் மிஷின் வாங்குவேன், ஃப்ரிட்ஜு வாங்குவேன், முடிஞ்சால் நீ தடுத்து பாருன்னு சொல்லி இவளுக்கு சவால் விடுறா. அப்போ இதெல்லாம் யாரால்? இவ்வளவு நாள் அவங்க பேசின பேச்சுக்கள்லாம் வேறு மாதிரி போச்சு. இப்போ இந்த திட்டத்தை தீட்டி கொடுத்ததே எதிரிகள் கூட்டம். நீ வந்து இப்படி அவன்கிட்ட ஒன்று ஒன்றா வாங்கு, உன்னை வந்து அப்புறாணியாக மூஞ்சியை வச்சுக்க, நீ வந்து அவனை வந்து அப்படியே அதாவது பாவமாக வந்து இப்போ அந்த முந்தா நாள் கூட ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்தேன். அப்போ நான் அவளை பார்த்துட்டு ஏசி வாங்க கொட்டேஷன் வாங்கின இடத்துல வாங்கிட்டு, அப்போ விலை கூட இருக்குது, இங்கே இஎம்ஐ கட்ட முடியாது, நான் வேறு பக்கம் பார்க்கணேன், நீ போப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வந்தேன். அப்போ வரும்பொழுது அப்படியே அழுகிற மாதிரி பேசுகிறான். என்ன இவ்வளோ தூரம் வந்துட்டு எனக்கு ஒரு ஏதாவது ஸ்நாக்ஸு கூட வாங்கி தரலை, என்ன நீங்கள் இப்படி போகிறீங்க, என்னை பார்த்தா உங்களுக்கு பாவமாக இல்லையா, அப்படியே கொஞ்சிரா, அப்படியே அழுகிற மாதிரி போகிறான். அப்போ நான் எப்படி தெரியுமா, அன்புக்கு வந்து கட்டுப்பட்டவன், என் கேரக்டர் அதுதான். யாராவது என்னை அதிகாரமாக என்னை அடக்க நினச்சா நான் அடங்க மாட்டேன், ஆனால் அன்பால் என்னை அடைக்கிடலாம். அப்படிங்கும்போது எனக்கு ஒரு பாவமாக போச்சு. சார் இவ்வளோ தூரம் வந்து
நம்ம ஒரு ஒரு ஸ்நாக்ஸு கூட வாங்கி கொடுக்காம போயிட்டோமே, சரி வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்தேன். ஆக இவங்க என்ன பிளான் போடுறாங்கன்னா, அதிகாரத்தால் இந்த ஆளை கட்டுப்படுத்த முடியாது, அன்பால் கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி இப்போ அன்பு அப்படிங்கிற அந்த ஒரு ஆயுதத்தை என் மேலே வந்து தீட்டுறாங்க. இதுதான் பிரச்சனை. இருப்பப்போ வர்றேன், நீ வேற மூச்சை புசு புசு புசுன்னு விட்டுக்கிட்டு இருப்ப. அங்கே வர்றேன் இரு. அவன் என்ன பஞ்சாயத்தில் இருக்கேன், வா வெளியே வா, இங்கிட்டு வா. இது வேற உட்காந்துக்கிட்டு புசு புசு புசுங்குது, எனக்கு சவுண்டு கேட்குது அங்கே. அதனால் அன்பால் வந்து இவனை அடக்கி ஆண்டுடலாம் அப்படிங்கிறது அவளுடைய திட்டம். இவ பயன்படுத்துகிற அதே ஆயுதம் தான். இவ எப்படின்னா ஒரு கோவக்காரி, கோவத்தில் வந்து எதனாலும் பேசுவா. ஆனால் அதுக்கப்புறம் எதுக்காக அவள் பேசுகிறாங்கிறத நான் புரிஞ்சுக்கிருவேன். சரி ரைட்டு ஓகே, நம்ம சொல்கிறது நியாயமான பேச்சு அப்படின்னு சொல்லி. இப்போ கூட பாருங்கள், காலையிலே சண்டை. இப்போ நான் எதுக்கு சொல்ல வர்றேன்னா, இதுக்கு மேலே சுமி உனக்கு சொல்கிறேன், இந்த ஏசி வாங்கி கொடுக்குறேன்னா இதோட இந்த சாப்டரை முடிச்சிடு. நான் அடுத்து வாஷிங் மிஷின் வாங்குவேன், ஃப்ரிட்ஜு வாங்கி தருவேன், அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னு சொல்லி கனவு போட்டால் கட்டாத, அது நடக்காது. ஏன்னா எங்களுக்கு அடுத்தடுத்து 1008 வேலைகள் கிடக்கு. நாங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நாங்கள் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்கள் டார்கெட்டு வேறு. நீ வந்து எங்களை பிரித்து அதில் குளிர் காயணும்னு நினைக்கிற. ஆனால் இப்பயும் சொல்கிறேன் நான், அது நடக்காது. சரியா? நீ என்ன தான் நீ அன்புங்கிற அஸ்திரத்தை பயன்படுத்தி எங்களை பிரிக்க நினச்சாலும் அது நடக்காது. அவளுக்குன்னா எனக்கு அப்படிங்கிறதுல நாங்கள் போயிட்டோம். இனி நான் வந்தாலுமே ஒரு பொதுவான விஷயம் சொல்கிறேன், நான் அங்கே போகிறேன், ஒரு வாரம் இருக்கேன், இவன் வந்து எனக்கு கரெக்டாக எல்லாம் சமைச்சு கொடுத்து, எல்லாம் எனக்கு மருந்து மாத்திரை எடுத்து கொடுத்து, எனக்கு பண்டுவம் பார்த்து என்னை பார்த்துக்குருவான்னு நினைக்கிறீங்களா? இந்த சுமிங்கிறவ நடக்காது. திருப்பி ஃபோன் எடுத்துக்கிட்டு ஓடுவா, அவன்கிட்ட பேசுவா, நான் சண்டை போடுவேன், 2 பேருக்குள்ளே லடாய் ஆகும், திருப்பி எல்லாத்தையும் பேக்க தூக்கிட்டு இங்கே ஓடி வருவேன். இவ ஒரே வார்த்தையில் சொல்லிடுவா, உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, நீ கிளம்பி போயிட்டே இரு. அந்த சூர்யா செத்து போயிட்டா. இப்போ வந்து புது சூர்யான்னு சொல்லிட்டு அவளுடைய பாதையை பார்த்துட்டு அவள் வேறு மாதிரி போயிடுவா. அப்போ நான் எங்கே போய் நிற்பேன்? தெருவில் போய் அனாதையாக நிற்பேனே. அதனால் ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, அரசனை நம்பி புருஷனை விட்ட கதைன்னு சொல்லி, அந்த கதையை இப்போ உன்னையை நம்பி நான் இவளை விட தயாராக இல்லை. இப்போ இவ தான் எனக்கு எல்லாமே. எனக்கு வாழ்க்கையிலேயும் எல்லாம் இவ தான். எனக்கு 3 வேளை சோறு போடுறதும் இவ தான். எனக்கு மருந்து மாத்திரை எடுத்து கொடுத்து, எனக்கு கை கால் வலினா என்னை பார்த்து எனக்கு எல்லாமா இருக்கிறவங்க இவ தான். அப்படி இருக்கும்போது எனக்கு எங்கே நல்லது நடக்குதோ அங்கே தான் நான் இருப்பேன். உன்னை நம்பி நீ வந்து இப்போ எப்படி தெரியுமா, டெம்பரவரியாக அவனுடைய அன்பை காட்டுற. எனக்கு அது தேவையில்லை. பெர்மனண்ட்டான அன்பு எங்கே கிடைக்குதோ அங்கே தான் என் வாழ்க்கை பயணம் தொடரும். அவ்வளோதான். ஓகேவா? மற்றதை அம்மா வீட்டில் பேசிக்கிறலாம். பாய்.